டி ப்ரோய் அலை. ஒரு துகள் மற்றும் ஒரு அலை என்றால் என்ன? ஒளி பாரம்பரியமாக அலை என்று கருதப்பட்டு வருகிறது. ஆனால் அது ஒரு துகளாகவும் செயல்படும். இப்பொழுது ஒளியின் பண்புகளை பார்ப்போம். எதிரொலிப்பு, ஒளிவிலகல், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தலை விளைவு, ஒளிமின் விளைவு. இப்பொழுது ஒளியை நாம் ஒரு அலையாக கருதினால் இந்த அலைப்பண்பை வைத்துக்கொண்டு என்னென்ன ஒளி பண்புகளை நாம் விளக்க முடியும் என்று பார்ப்போம். எதிரொலிப்பு, ஒளிவிலகல், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தலை விளைவு. இந்த பண்புகளை ஒளியை அலை என்று கருதி நாம் விளக்க முடியும். ஆனால் ஒளிமின் விளைவை அலைப்பண்பை கொண்டு நாம் விளக்க முடியாது. இப்பொழுது ஒளியை துகள் என்று கருதி இந்த பண்புகளை விளக்க முடியுமா என்று பார்ப்போம். எதிரொலிப்பு, ஒளிவிலகல் இவற்றை துகள் பண்பை கொண்டு விளக்க முடியும். ஆனால் குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தலை விளைவு இந்த பண்புகளை ஒளியை துகள் என்று வைத்துக்கொண்டு நாம் விளக்க முடியாது. ஆனால் ஒளிமின் விளைவை நாம் ஒளியை துகள் என்று வைத்துக் கொண்டுதான் விளக்க முடியும். இப்பொழுது ஒளிக்கு இரண்டு பண்புகளும் இருக்கிறது என்று கருதுகிறோம். ஒரு நதியின் ஒப்புமை. ஓடும் நீர் அலையை குறிக்கிறது. நதி சுமந்து செல்லும் இலைகள் அலையில் சவாரி செய்யும் துகள்கள் ஆகும். அன்றாட பொருட்கள். கால்பந்தின் டி ப்ரோய் அலைநீளம் நம்ப முடியாத அளவிற்கு சிறியது. அலை போன்ற பண்புகள் நுண்ணிய துகள்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை டி ப்ரோய் அலைநீளம் வலியுறுத்துகிறது. எலக்ட்ரான் விளிம்பு விளைவு. டெவிசன் ஜெர்மர் சோதனையானது எலக்ட்ரான் விளிம்பு விளைவுக்கு உட்படுகிறது என்பதை காட்டுவதன் மூலம் எலக்ட்ரானின் அலைத்தன்மையை நிரூபிக்கிறது. டி ப்ரோயின் எடுகோளின்படி இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் போன்ற அனைத்து துகள்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன. இந்த அலைகள் டி ப்ரோய் அலைகள் அல்லது பருப்பொருள் அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. டி ப்ரோயின் எடுகோளின்படி இயக்கத்தில் உள்ள அனைத்து துகள்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன. இந்த அலைகளுக்கு டி ப்ரோய் அலைகள் என்று பெயர். டி ப்ரோய் அலைநீளம். அதிர்வெண் நியூ கொண்ட போட்டானின் உந்தம் P = hν/c. c பதிலாக நியூ லாம்டா என்று பிரதியிட நமக்கு உந்தம் P = h/λ கிடைக்கிறது. ஒரு போட்டானின் அலைநீளம் அதன் உந்தத்தின் அடிப்படையில் லாம்டா h/p ஆகும். டி ப்ரோய் கொள்கைப்படி மேலே உள்ள சமன்பாடு முற்றிலும் பொதுவான ஒன்றாகும். மேலும் இது பொருள் துகள்க்கும் பொருந்தும். எனவே v வேகத்துடன் பயணிக்கும் m நிறை கொண்ட துகளுக்கு அலைநீளம் லாம்டா h/mv h/p ஆகும். பொருள் அலைகளின் இந்த அலைநீளம் டி ப்ரோய் அலைநீளம் என அழைக்கப்படுகிறது. லாம்டா h/mv. இந்த சமன்பாடு அலைத்தன்மையையும் அலைநீளம் லாம்டா மற்றும் துகள் தன்மையையும் உந்தம் P பிளாங்கின் மாறிலி மூலம் தொடர்பு படுத்துகிறது. அறிதல்கள். 1. டி ப்ரோய் அலைநீளம் லாம்டா ∝ 1/v. துகள் வேகமாக நகர்ந்தால் அலைநீளம் சிறியதாக இருக்கும். இதன் மறுதலையும் உண்மையாகும். அதாகப்பட்டது v குறைவாக இருந்தால் லாம்டா அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாம் நிறையை கருதுவோம். m அதிகமாக இருந்தால் லாம்டா குறைவாக இருக்கும். இப்பொழுது p ஐ கருதுவோம். உந்தம் அதிகமாக இருந்தால் லாம்டா குறைவாக இருக்கும். 2. துகள் ஓய்வில் இருந்தால் v = சுழி. பிறகு டி ப்ரோய் அலைநீளம் ஈரிலியாகும். லாம்டா ∞. அத்தகைய அலையை காட்சிப்படுத்த முடியாது. டி ப்ரோய் அலைகளின் தன்மை மின்காந்த அலையாக இருக்க முடியாது. ஏனெனில் மின்காந்த அலைகள் மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் உருவாக்கப்படுகின்றன.
பருப்பொருள் அலைகள் வெற்றிடத்தில் பயணிக்கும். எனவே இவைகள் இயந்திர அலைகள் அல்ல.